வைகோ. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் தேனில் விழுந்த விஜய் புறக்கணிக்க வேண்டும் என துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் எல்லாம் தேநீர் விருந்தை புறக்கணித்து உள்ள நிலையில் தமிழக வெற்றிக்கழக கட்சியும் அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், கலந்து கொண்டால் கட்சியின் எதிர்காலத்துக்கு அது கேடாக முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இலவச அரிசிக்கு கையேந்தும் நிலை சீமான். எல்லா வளமும் உள்ள இந்த நாட்டில் இலவச அரிசிக்கு கையேந்தும் நிலை உள்ளதாக சீமான் குறை கூறியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் பேசியவர், தேர்தலின் போது நோட்டுக்கு மக்கள் கையேந்துவதால் ஆட்சியாளர்கள் நாட்டை விற்கிறார்கள் என்றார். எல்லாவித மாற்றமும் ஒரு இடத்தில் இருந்துதான் ஆரம்பமாகும். ஈரோட்டில் தொடங்கி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பழைய இரும்பு கடையில் கூட வாங்க மறுக்கிறார்கள். பழைய இரும்பு கடைகள் கூட வாங்க மறுக்கும் அளவுக்கு மணினி கனி நிறம் இருந்ததால் அத்திட்டம் நிறுத்தப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இத்திட்டத்திற்கு மாற்றாக கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய ஆட்சியாளர்கள் கஜானாவை காலி செய்த நிலையில் தமிழக அரசு நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாளுவதாகவும் பாராட்டியுள்ளார்.